தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் பகுதியில் 4 நாட்களாகியும் வெள்ளம் வடியாததால் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தென் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஆரோக்கியபுரம் பகுதியில் 4 நாட்களாகியும் மழைநீர் வடியாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தங்களது உடைமைகளை நிவாரண முகாம்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும், அரசு படகுகள் மூலம் நிவாரண உதவிகளை விரைந்து வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுது. 4 நாளாக யாருமே வந்து பார்க்கவே இல்லை. கரண்ட் கிடையாது, சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. இத்தனை வருஷமாக எங்களுக்கு தண்ணி வெள்ளம் எதுவுமே வந்தது கிடையாது. இந்த வருஷம் நாங்கள் வெள்ளத்தில் அவ்வளோ பேர் மிதக்கிறோம். எங்களை யாருமே வந்து எட்டி பார்க்கல. 4 நாளாக நாங்கள் சோறு கஞ்சி இல்லாமல், குடி தண்ணியோட இல்லாமல், உடுக்கிற துணி கொண்டு எங்களுக்கு நனைஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, கோயில்லையும் இருக்க முடியல. எல்லா பக்கமும் எங்களுக்கு தண்ணி வந்துட்டு. நாங்கள் இங்கே பொருள் அத்தனையும் ஒரு பொருள் கிடையாது. உடுக்க துணி கூட எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அவ்வளோக்குள்ள ஒரு பாத்ரூம் போக கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். இதேபோல் கிருஷ்ணராஜபுரம் பகுதியில் மழைநீர் வடியாமல் வீடுகளில் இடுப்பளவு தேங்கியுள்ளது. மேலும் அப்பகுதியில் மின்சார விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை வசதி உள்ளிட்டவை இல்லாததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நிவாரண உதவிகள் சரிவர கிடைக்கவில்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை வந்த மழை, அந்த மழையில் வந்து எங்கள் வீடு வந்து அதிகமாக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எல்லாருமே மாடியில் தான் குடியிருக்கோம். வீட்டுக்குள்ளே நின்று சமையல் பண்ணவோ எதுவுமே எங்களால் முடியாது. நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் எல்லாருமே நாங்கள் மாடியில் தான் குடியிருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவங்க, குடிசை வீட்டில் இருக்கிறவங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டோட மாடியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களை வந்து இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, எதுவும் சாப்பாடு எதுவுமே கொடுக்கல. நாங்களாம் இருக்கிறத வச்சு காய்ச்சி தான் குடிச்சிட்டு, கஞ்சி மாதிரி செஞ்சு தான் குடிச்சோம். இன்றைக்கி எங்களுக்கு கோயிலில் சாப்பாடு கொடுத்தாங்க. எங்களுக்கு எங்கள் ஏரியா பத்திரகாளியம் கோயிலில், அங்கே நாங்கள் சாப்பாடு வந்து இப்போ மத்தியானம் சாப்பிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.